ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இவரு பெரிய லாடு. எல்லா மேட்சஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அந்த மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோம். மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்து சூடத்தில் அடித்து சத்தியம் பண்ணியிருந்தேன். அந்த சத்தியத்தை 2வது நாள் காப்பாற்றுறேன். ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுறோம். இது சிஎஸ்கே மேட்ச் அப்படின்றதுனால வழக்கமாக நானும் கிஷோர் ப்ரோவும் எல்லா மேட்சஸ்க்கும் பேசுவோம். இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு சிஎஸ்கே ஃபேன், ஒரு உண்மையான ஒரு ஃபேஸ்புக் ரைட்டப் போடுற ஒரு சிஎஸ்கே ஃபேன் அண்ட் கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட் ஹாமித் ப்ரோ நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ வெல்கம் ஹாமித் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க எங்களோட வீடியோவில். இன்னும் நிறைய வரப்போறீங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ. பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு சிஎஸ்கேக்கு. போன வருஷம் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை பேட்டிங் செம ஸ்ட்ராங்கு. பவுலிங் தான் கொஞ்சம் வீக்குப்பா. எஸ்பெஷலி நேதன் எல்லிஸ் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா டெத் பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. பட் பேட்டிங்கே இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களா? இல்ல ஒருவேளை டெவால் பிரிவிஸ் தோனி எல்லாம் இல்லாம வேற லெவன்ல ஆடினனாலதான் இது நடந்துச்சா? இதுக்கப்புறமும் இப்படி கண்டினியூ ஆக போதா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு இப்போ உடனே ஒரு மேட்ச் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. மேபி அந்த ஓவர் ம். காஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் டாஸ் லூஸ் பண்றது, எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல ஆர்ச்சரையும் பர்கர் மாதிரி பவுலர்ஸையும் ஃபேஸ் பண்றப்ப டஃபா தான் இருக்கும். ஸோ அதனால அந்த நர்வஸ் ம். ஸ்டார்ட், இந்த யங்ஸ்டர்ஸ் 18 இயர் ஓல்ட்ஸ் 19 இயர் ஓல்டு ஐ திங்க் கார்த்திக் சர்மா, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆ. இல்ல புதுசா வர்றது, அந்த நர்வஸ் ஸ்டார்ட் தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் மேபி ஒரு 3 மேட்சஸ் அந்த ஓகே. மாதிரி பார்த்தாதான் நம்மளால வந்து ஒரு டெசிஷனுக்கே வர முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன ஒரு சீசன் மாதிரி உடனே ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ம். கரெக்ட். போன வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட கிரிக்கெட்டே லெஃப்டா இல்லப்பான்ற மாதிரி இருக்க பிளேயர்ஸா ஆட வச்சிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இப்போ பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா பரவாயில்ல, நம்பி பேக் Yeah. பண்ணலான்ற மாதிரி அந்த இருக்குன்னு சொல்றீங்க. இன்டென்ட் தான், அந்த இன்டென்ட் வந்து போன தடவை வந்து இன்டென்ட் தாண்டி அந்த சிக்ஸ் ஹீட்டிங் எபிலிட்டி, சிக்ஸ் ஹீட்டிங் மட்டும் தான் T20s அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. யாரு என்ன ஆ. சொன்னாலும் இல்ல அப்படின்னாலும் சிக்ஸ் ஹீட்டிங் தான் வந்து ஒரு கேமோட இதையே வந்து டிசைட் பண்ணுது, ஒரு டெசிஷனே டிசைட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அதை வந்து போன தடவை 30 yards சர்க்கிளே தாண்டி அடிக்காத மாதிரி இருந்தது எங்க டீம். சோ இந்த ம். தடவை வந்து கொஞ்சம் அந்த அஸ்பெக்ட்ஸ்ல வந்து சிக்ஸ் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. கொஞ்சம் அந்த பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்கனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓகே. ஓவராலாவே இப்ப நீங்க 2 மேட்சஸ் நடந்தது இல்லையா, ரெண்டுமே ஹை ஸ்கோரிங். ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சும் சரி, எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் ரெண்டுமே வந்து ஒன்னு சின்னசாமி ஒன்னு வான்கடே, ரெண்டுமே பேட்டிங் பாரடைஸ். இங்க கொஞ்சம் ம். ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படி இப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூரியவன் சார் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ட்ராக்ல ஆடின மாதிரி ஆடினாரு. ஆனா நீங்க ஆமா. ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் பாத்தீங்கன்னா 26 பால் 24 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் ஒன்ஸ் இருந்தாரு. ஐ திங்க் கரெக்ட். கொஞ்சம் இன்னைக்கு பேட்டிங் ருத்து கூட போஸ்ட் மேட்ச்ல அதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேட்டிங் ஆடுறதுக்கு டஃபான இதுதான் அப்படிங்கிற மாதிரி. சோ மேபி இன்னொரு ம். பேட்டிங் ட்ராக், ஃபிளாட் ட்ராக்ல எப்படி விளாடுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வர ஃப்ரைடே வந்து சேப்பாக்கல நடக்குது பிபிகேஸ் கூட. ம். அதுக்கப்புறம் எப்படி ஆடுறாங்கிறது பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது. ஓகே. ஓகே. கிஷோர் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. டெவால் பிரீவிஸ் இல்லாதது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா சிஎஸ்கே லைனப்ல? ஏன்னா அவருக்கு பதிலாக அந்த மேத்யூ ஷாட் ஆட வச்சாங்க. இல்ல பட் ஆக்சுவலி இது எப்படின்னா, டாஸ் தோத்தது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்லாம் இருந்தாலுமே ஆடின ஷாட்ஸ்மே வந்துட்டு நிறைய தப்பான ஷாட் செலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பால் அவுட் ஆனது சஞ்சு சாம்சன் மட்டும்தான். மத்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆனது நார்மல் சீப் விக்கெட்ஸ் மட்டும்தான். யாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி விக்கெட் எடுத்த மாதிரிலாம் இல்ல. சோ மேபி ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பா முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி. ரெண்டாவது, ஒரு டீமா வந்து இந்த யூனிட்டி சேரணும், இந்த டீம் சேரணும். இப்ப அங்கங்க சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்ப எல்லாருமே ஒன் டைமென்ஷனல் பிளேயர் மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டாவது, டிவால் பிரவிஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா சிவம் டுபே ஆட கேமுமே வந்துட்டு இனி கொஞ்சம் அது ஒர்ஸ்டா இருந்தது. ஏன் அப்படின்னு தெரியல. ஒரு பால் வந்து சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி டேக் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா விக்கெட்ஸ் போயிருச்சு. சோ அங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டினா ஒரு 150 160 ஆடி இருந்தா இந்த கேம் கொஞ்சம் இழுத்து இருந்திருக்கலாம். இப்போ அதனால வந்துட்டு நம்ம டிவால் பிரேவிஸ் செகண்ட் ஆப்ஷனா வச்சுப்போம். பட் ஆனா இந்த லெவன்ஸ்மே ரொம்ப வீக்கான லெவன்ஸ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆன் பேப்பர்ல வீக்கா தெரியல, எக்ஸிகியூஷன் தப்பா இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ வந்து இதுதான் டெம்ப்ளேட்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருந்தது. இப்ப சர்ஃப்ராஸ் வந்து ஒருவேளை ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தனால தான் வந்தாரா? அப்படின்னா வந்து ஆமா ஆமா. 7 வரைக்கும் தான் யூஸ்வல் பேட்டிங் வச்சுப்பாங்களா? இல்ல நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங்கிறது தான் டெம்ப்ளேட்டா இருக்க போதா ஹாமித் இல்ல bro? எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடலாம்னு பாத்துருப்பாங்க. ஆ. ஆமா இல்ல மேபி அவங்க சர்ஃப்ராஸ் எக்ஸ்ட்ரா, உள்ள வராத டைம்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர். சாரி. எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடலாம் தான் அவங்க பாத்திருப்பாங்க. பட் ஆனா ம். என்ன பிளான், ஐ திங்க் சுஜித் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷம் நம்ம பேசிட்டே இருந்தோம் ஒரு பிளான் வந்து ஸ்டார்டிங் 11ல வந்து ஒரு 5 பவுலர்ஸ், டிஃபால்ட்டான அந்த 5 பவுலர்ஸ் வச்சே ஆடணும். இன்கேஸ் நம்பர் 6 நம்பர் 7க்கு வந்து பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்கலன்னா யூ கேன் பிரிங் இன் ஃபுல் டைம் பவுலர் அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டே இருந்தோம்ல. அந்த ஸ்ட்ராட்டஜில தான் இன்னைக்கு போன மாதிரி இருந்தது. ஏன்னா இப்ப நீங்க நல்லா நோட் கரெக்ட். பண்ணீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 6 நம்பர் 7ல யார் வந்தா, ஓவர்டன் வந்தார்.
ஓவர்டனுக்கே சான்ஸ் கிடைக்காத மாதிரி டாப் ஆர்டர்ல விளையாண்டுருந்தாங்கன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பிரசாந்த் வீரை கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஃபுல் டைம் பவுலர் சஹர் மாதிரி இல்ல குர்ஜப்னீத் மாதிரி கோஷ் அது மாதிரி யாராவது ஒரு ஃபுல் டைம் பவுலர் அந்த கண்டிஷன்ஸ்க்கு எது சூட் ஆகுதோ, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்விங் சூட் ஆகுது, ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்துச்சுன்னா மேபி அவங்க வந்து ஒரு குர்ஜப்னீத்தை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல ஒரு ஸ்பின் தேவை, எக்ஸ்ட்ரா ஸ்பின் தேவைன்னா சஹரை கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு பிளான்காக தான் அவங்க இன்னைக்கு பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட ஷார்ட்ல வந்து ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருந்ததுனால வீர வெளில உட்கார வச்சாங்க. அதுவும் நம்ம நோட் பண்ணணும். இதே பிரவிஸ் உள்ள இருந்தாருன்னா வீர் தான் உள்ள இருந்திருப்பாரு. அப்படிதான் அவங்க போவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பின்ல வந்து நம்ம கிட்ட தான் 100 இருக்காரு, சாரி ஷார்ட் இருக்காரு 100க்கு அப்புறம், அப்புறம் எதுக்கு நம்ம வந்து வீர எடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க இப்படி வச்சாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் வந்து டிஃபால்ட் இம்பாக்ட் பிளேயரோ இல்ல டிஃபால்ட் ஸ்டார்டரோ அவங்க எய்ம் பண்ணல. இன்னும் நம்ம அவங்க இன்னைக்கு கொலாப்ஸ் ஆனதுனாலதான் கொண்டு வந்தாங்க. இன்கேஸ் கொலாப்ஸ் இல்ல ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் போயிருந்தாலும் சர்ஃப்ராஸ் ஆடி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வீரோ இல்லன்னா ரங்ககிருஷ்ணா கோசோ, இந்த 2 பேர்ல ஒரு ஆளை தான் அவங்க ஆடி இருப்பாங்க. ஓகே. சோ இந்த மேட்ச் வந்து அவங்களோட டெத் பவுலிங் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தேன். பட் வந்து அந்த அளவுக்கு போகாம ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஏதோ இப்ப இந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆனது வந்து ரியல் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் மேட்ச் தான். பேட்டிங் வந்து எப்படியாவது வந்து காப்பாத்திடுவாங்க. ஏன்னா இத்தனை பேர் ஒரே மேட்ச்ல ஃபெயில் ஆகுறது அண்ட் இந்த மாதிரி ஓவர் காஸ்டிங் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஐபிஎல்ல வரதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மேட்ச். ஸ்டில் வந்து இந்த டெத் ஓவர்ஸ் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்க போகுது. இப்ப இருந்த 11ல இருக்கிற பவுலர்ஸை வச்சு அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிருக்க முடியுமா? ஆக்சுவலா வாய்ப்பில்லை. டெத் ஓவர்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாது இந்த பவுலிங் வச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம்னா கலீல் அகமதோட பவுலிங் நல்லா இருந்தது. எப்படியுமே இல்ல எனக்கு வந்து நியூ பால்ல அன்சுல் கம்போஜும் சரி, மேட் ஹென்ரியும் சரி, கலீல் அகமதும் சரி, 3 பேருமே பயங்கர ட்ரஸ்டபுளான பவுலர்ஸ். 3 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ். பட் 3 பேர் ஆடுறதுனால யாராவது ஒரு பவுலரை வந்து 4வது ஓவரோ 5வது ஓவரோ தான் எடுத்துட்டு வராங்கன்றதே கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப இதனால ஒரு ஆளுக்கு ஒரு ஓவர்னு வச்சு டெத்துல போட்டா கூட அது எப்படி பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல வேற யாராவது இல்ல ராமகிருஷ்ணா கோசோ இந்த ஐபிஎலோட டெம்ப்ளேட் எடுத்தாலே எக்ஸப்ட் பும்ரா யாரு டெத் ஓவர்ல போட்டாலும் மினிமம் 12-13 ரன் ஒரு ஓவருக்கு ஈஸியா போயிடும். இப்போ நம்ம கிட்ட இருக்க பவுலர்ஸ் வந்து அது 18 தராங்களா 20 தராங்களா, இந்த டிஃபரன்ஸ் இந்த மார்ஜின் மட்டும் தான் டிஃபரன்ஸே கொடுக்கும். நேத்து பும்ரா ஒருத்தர் மட்டும் தான் வேர்ல்டுலயே டெத் ஓவர் வந்து பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி போறது. சோ அந்த மாதிரி பவுலர் எல்லா டீம்லயும் இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு டாப்ல நீங்க விக்கெட் எடுக்கிறதும் முக்கியம். டாப்ல விக்கெட் எடுக்கிறதே முக்கியம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா மேபி நம்ம வந்து இந்த பவுலிங் வச்சு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி பார்த்தாலுமே 15 ரன். ஆனா அதுக்கு பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு. மேபி இந்த மேட்ச் வந்துட்டு அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. மேபி அப்கமிங் மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சனுக்கோ ருத்துராஜுக்கோ பண்ணிருக்கலாம். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் தோணுச்சு. டிவால் பிரவிஸ் இல்லாத ஒரு காரணத்தினால ஒன் டவுன் வந்து சஞ்சு சாம்சன் இல்ல ருத்துராஜா ஆடி இருக்கலாமோன்னு ஒரு தாட் இருந்துச்சு. இல்ல ஆனா அது அனௌன்ஸ் பேட்டிங் கீழே இருக்கு. அது ஓகே. பட் ஆனா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரவிஸ் இல்லாம இல்ல, பிரவிஸ் 11ல இருந்த பிளேயர். சோ பிரவிஸ் இல்லாத ஒரு காரணத்தினால இன்னும் ஒருத்தர் கீழே ஆடி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சஞ்சு சாம்சனோ இல்ல கெய்க்வாதோ நம்பர் 3 ஆடி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. இல்லங்க அப்புறம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் மாதிரி ஆயிரும். நான் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு ருத்ராஜ் சஞ்சு தான் ஓப்பனிங்னு சொன்னது நல்லது. பட் இதுல ஆயுஷ் மாத்திரையோட ஸ்லாட் தான் கொஞ்சம் மாட்டிக்கிச்சோன்னு லைட்டா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அதான் ஆயுஷ் மாத்திரையை வந்து ஒண்ணு ஓப்பனிங் ஆடணும், இல்லன்னா டீம்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா உர்வில் பட்டேல் வந்து நம்பர் 3 வந்து பெர்ஃபெக்டாவே பண்ணாரு. இருந்தாலும் ஒரு மேட்ச் வச்சு நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது ஆயுஷ் மாத்திரை. இன்னைக்கு அவருக்குமே ஆக்சுவலா கொஞ்சம் டஃப்பான ஒரு அன்லக்கி விக்கெட் தான். ஒரு தப்பான ஷாட்ல அவுட் ஆனாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு எப்பவுமே அவர் கொஞ்சம் ஷார்ட் பால் வந்து கான்பிடண்டா ஆடக்கூடியவர் தான். இன்னைக்கு அதே மாதிரி ஷார்ட் பால் ஆட போறேன்னு போய் கிளவுல பட்டு கேட்ச் ஆச்சு. பட் ஆனா என்ன பிரச்சனை ஆயுஷ் மாத்திரே, அதனால அந்த அஸ்வின் கூட ப்ராப்பரா அது கரெக்டா டெக்னிக்கலா அதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓரளவு பேக் ஃபுட்ல போய் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே, ஆயுஷ் மாத்திரே சஞ்சு சாம்சன். ஆனா ருத்து வந்து ஃப்ரண்ட்லயுமே ஆடக்கூடிய, ஃப்ரண்ட் பேக் 2மே ஆடுவாங்கிறதுனால அந்த மிக்ஸுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. சில டீம்ஸ் வந்து அதை டார்கெட் பண்ணி பேக்லயே ஆடுறாங்கிறதுனால ஃபுல் லென்த்லயே போடுறது, ஸ்டெம்புக்கே போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பவுண்டரி ஆயுஷ் அடிச்ச நிறைய பவுண்டரி வந்து ஸ்ட்ரைட் பவுலர் ஹெட்டுக்கு மேலே அடிச்சிட்டு இருப்பாரு. கொஞ்சம் மிடானுக்கு மேல மிட் ஆஃப்க்கு மேல அதை மட்டுமே அவர் டார்கெட் பண்ணிருப்பாரு. அந்த விஏ அதிகமா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஷார்ட் பால் போட்டா மட்டும்தான் ப்ராப்பர் லெக் சைட்ல போயிட்டு இருந்திருக்கும். சோ அப்படி ஆகும்போது நிறைய இடத்துல அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவுட் ஆனாரு. அதுதான் அஸ்வின் கூட சொல்லியிருப்பாரு. SRHல வந்து பாத்தீங்கன்னா கமின்ஸ் பால்ல வந்து விக்கெட் ஆயிருப்பாரு. சோ இதை மிக்ஸ் பண்றதுக்காக அவங்க பண்ணாங்களா, இல்ல வந்து ஒரு ருத்ராஜோட பெஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும். ருத்ராஜோட பெஸ்ட் வந்து எப்பவுமே ஓப்பனிங்ல தான் வந்திருக்கு. சோ கேப்டனாவும் இருக்காரு, ஒரு பாசிட்டிவான சீசனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆனா ஆயுஷ் 3 வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் மாதிரி தான் இருக்கு. சர்ஃபராஸ் வந்து நீங்க ஆக்சுவலா நல்லா பண்ணார். சர்ஃபராஸ், உர்வில் இவங்க எல்லாமே இன்னும் பெட்டரா இருக்குன்னு தான் தோணும்.
மேட் ஹென்றி, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் 3 பேரையுமே 3 பேர்ல ஒருவேளை இந்த கலீல் ஆர் அன்சுல் யாரையாவது இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ? இல்ல, அது இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க ஒரு பேட்டிங் கொண்டு வந்திருக்கணும். ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு கடைசியில பவுலர் இது போன வருஷம் ஒரு மேட்ச் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அஸ்வினை வந்து மும்பைல தான் வான்கடையில நடந்ததுன்னு நினைக்கிறேன். பவுலர் இல்லாம பத்திரனா இல்லாம ஆடினாங்க. பத்திரனாவை எப்பவுமே கொண்டு வர்றதுக்கு பத்திரனா வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்டார்டர். என்ன பண்ணாங்க, பத்திரனா வந்து வெளியில வச்சுட்டு மும்பை கூட வந்து அஸ்வினை உள்ள வச்சுட்டு ஆடினாங்க பிளேயிங் லெவல்ல. ஏன்னா சாண்ட்னருக்கு நல்லா பால் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை உள்ள வச்சு ஆடினாங்க. சாண்ட்னர் பயங்கரமா போட்டாரு. ஆனா என்ன நடந்துருச்சு, ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிட்டு உள்ள வந்து ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா பத்திரனா விளையாடவே முடியல. சோ அந்த சினாரியோ வந்து உங்களோட அதாவது ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்கு பார்த்தா இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு இருக்கு. பட் ஸ்டில் ஒரு மேட்ச் தான் நடந்ததுன்றனால அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த மேட்சஸ்ல பேட்டிங் ஃபயர் பவர் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அண்ட் இவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகுறதுன்றது ரொம்ப ரேர் மாதிரி தான் தெரியுது. ருத்துராஜ், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே, இப்ப கார்த்திக் சர்மாவுமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் காமிச்சாரு, சர்ஃப்ராஸும் நல்ல பொட்டன்ஷியல் காமிச்சாரு. ஸோ சிஎஸ்கேக்கு போன தடவை அளவுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ பயப்படுறது காரணம் போன தடவை நடந்த சீசன் தானே தவிர இந்த மேட்சை பத்தி மட்டும் யாருக்கும் அவ்வளோ ஃபேர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அடுத்த மேட்ச் வந்து ஜிடி வெர்சஸ் பஞ்சாப். ஸோ அந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது, யாருக்கு வாய்ப்பு அதிகம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம கிஷோர் ப்ரோல இருந்து ஆரம்பிப்போமா? கிஷோர் ப்ரோ. டீமா பார்த்தா பஞ்சாப் தான் ஆக்சுவலி செகண்ட் ரன்னர் அப் லாஸ்ட் டைம். ஸோ இப்பவுமே அந்த டீம் இப்பவும் நல்லா தான் இருக்கு. நல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ்டு பவுலிங் இருக்கு, பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. பிளஸ் அவங்களோட இந்தியன் டொமஸ்டிக் இந்தியன்ஸ் பேட்டிங் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. அது லாஸ்ட் சீசனுமே நம்ம பார்த்துட்டோம். மேபி அது இந்த வருஷமும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பஞ்சாபுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. குஜராத் எடுத்தோம்னா சேம் அதே செட்டப்குள்ளேயே வராங்க. அந்த டாப் 3 போன வாட்டி ரூதர் ஃபோர்டுக்கு பதிலாக இப்போ கிளென் பிலிப்ஸ் உள்ள ஸ்ட்ரைட்டாவே வருவாரு. அதே மாதிரி இந்த டாப் 4 வாஷிங்டன் சுந்தர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. சோ அந்த டீம் இப்பவுமே அதே மாதிரி சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க போற ஒரு டீம். ரெண்டாவது அவங்க போலிங் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. ஜிடியோட போலிங் பார்த்தா நாளைக்கு சேசிங் தான் பண்ண போறாங்க. எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் சேசிங்ல ஜிடி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஜிடிக்கு. அதர்வைஸ் பஞ்சாபோட இது ஓரளவுக்கு எட்ஜ். பஞ்சாபோட போலிங், மார்க்கோ ஆன்சனோட ரீசன்ட் ஃபார்ம், ஜாஷ் இங்கிலீஷ் இல்லாததுனால இப்ப கூப்பர் கானோலி ஆடுவாங்களா? ஆமா, நம்பர் 3 வந்து கூப்பர் கானோலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பர் கானோலி நம்பர் 3 ஆட போறாரு. சோ பஞ்சாப் ஓரளவுக்கு வெல் செட் டீம் தான், நல்ல டீம். போலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளும் பிட்ச்ல பார்க்க போறோம். லெட்ஸ் சி. நாளைக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் எட்ஜ் அதிகம் வின் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, நான் வந்து நாளைக்கு 2 விஷயம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒன்னு, பிரியாங்க் சாரியா வந்து போன சீசன் எக்ஸ்ட்ராடினரி ஆடினாரு. பட் அதுக்கும் இப்ப நடக்க போற ஐபிஎலுக்கும் கேப்ல பார்த்தா அவரு நிறைய இந்தியா ஏ மேட்சஸ் ஆடினாரு, சையது முஸ்தக் அலி நிறைய ஆடினாரு. எதுலையுமே ரன்ஸே அடிக்கல, அந்த பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற ரன்ஸ் அடிக்கல. அதே மாதிரி ஜிடி டாப் 3 ஹெவின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த டாப் 3ல இப்போ ஒரு ஆள் வந்து பட்லர் வந்து இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப பூரா ஆடினாரு. இந்த 2 பேரும் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க வந்து நான் ஆர்வமா இருக்கேன். ஹாமித் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, பவுலிங் வைஸ் வந்து ஜிடி பஞ்சாப் 2ல எது பெட்டரா தெரியுது உங்களுக்கு? பஞ்சாப் தான். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன், இந்தியாவோட நம்பர் 1 T20 பேசர் அப்படின்னா பும்ராவை நீங்க எடுத்து வச்சிருங்க. பும்ரா வந்து எல்லா கம்பேரிசன்லயும் நம்பர் 1ல இருப்பாரு. வேர்ல்டுலயே நம்பர் 1, கரண்ட்ல நம்பர் 1, இல்ல வேர்ல்டு ஆல் டைம் கிரேட். சோ பும்ராக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 பேசர் அப்படிங்கறது ஹர்ஷ்தீப் தான். பவர் பிளேயா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும். சோ அதை மேட்ச் பண்ற மாதிரி யாரும் இல்ல. ரபாடா இருந்தாலும் ஐ திங்க் ரபாடா T20ஸ்ல எப்பவுமே ஒரு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு மேபி ஒரு கிளச் மொமெண்ட்ஸ்ல ஏதாவது போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அந்த பேஸ்ல அடி வாங்குவாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. அங்க வந்து சகல் இருக்காரு. சோ எல்லா விதத்துலயுமே அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இங்க வந்து பர்பிள் கேப் வின்னர், லாஸ்ட் இயரோட பர்பிள் கேப் வின்னர் பிரசித் கிருஷ்ணா ஜிடில, பிரசித் கிருஷ்ணா, ரபாடா அண்ட் ஆல்சோ சிராஜ். சோ இப்படி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன எட்ஜ் வந்து பஞ்சாப் தான் இருக்கு. ஆனா அவர் சொன்ன மாதிரி பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு சீசன் மட்டும் விளையாடுவாங்க, ஒன் டைம் ஒன்றரை மாதிரி. அந்த ப்ராப்ளம் வந்து பிரியான் சாரியாக்கு வரக்கூடாது. ரெண்டாவது, ஜோஸ் இங்கிலீஷ் இருந்தது வந்து போன தடவை உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இந்த தடவை ஜோஸ் இங்கிலீஷ் இல்ல, கூப்பர் கொனாலி எப்படி ஆடுவாங்க? ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷ் அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது கூப்பர் கொனாலி. சோ அவங்க எப்படி பண்றாங்க? மிச்சு ஓவன் வந்து இந்த தடவை டிஃபால்ட் ஸ்டார்டரா இருப்பார் போல, மேக்ஸ்வெல் ஆடின இடத்துல அவர் ஆடுவாரு. சோ அவங்களோட ஃபார்ம்லாம் எப்படி பெண்ட் ஆகி வருது அப்படிங்கறது தான் பாப்பாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நானுமே பிபிகேஸ்க்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கதா ஃபீல் பண்றேன். லாஸ்ட் டைம் வந்து 3 பேர் வந்து 500 ரன் சீசன். லாஸ்ட் டைமே வந்து ஜிடி வந்து ஒரு பெரிய கடப்பாற சைடு மாதிரியா கிடையாது.
அவங்க உள்ள வந்த காரணம் 3 பேர் 500 ரன் சீசன்னாலே அவங்க வேற சான்ஸே கொடுக்கல மத்தவங்களுக்கு. அவ்வளவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஒரு டைம்ல வந்து இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, தவான், ரோஹித், கோலி 3 பேர் வரிசையா இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து 50 பிளஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா. சோ அந்த சீசன் மாதிரி இருந்தது. இந்த வருஷம் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஹெவி லிஃப்டிங் பண்ணணும் போல பேட்டிங்ல. அந்த மாதிரி ஒரு சைடா இருக்கு. பட்லரோட ஃபார்ம் அப்படி இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது. சோ இது எதுவுமே வந்து ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட் லெவல்ல ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ் கிடையாது இல்லையா. வாஷிங்டன் சுந்தர் ப்ரூவன் மேட்ச் வின்னர் கிடையாது, கிளென் பிலிப்ஸ் ப்ரூவன் மேட்ச் வின்னர் கிடையாது. நம்ம என்னதான் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதுதான் உண்மை. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிபிகேஸ் வந்து ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் நிறைய மேட்ச் வந்து ஐபிஎல்ல நிறைய ஹீரோயிக்ஸ் பண்ணிருக்காரு, போன வருஷம் மும்பைட்ட பண்ண மாதிரி. சோ அந்த ஹீரோயிக்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப மேட்ச் வின்னர்ஸ் அங்க வந்து ஹர்ஷ்தீப் இருக்காங்க, T20 மேட்ச் வின்னர் சஹல் இருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பிபிகேஸ் கொஞ்சம் எட்ஜ் இருக்க மாதிரி தெரியுது. பட் பாப்போம் எப்படி இருக்கு. நம்ம ரஷீத் கான மறந்துட்டோம். ரஷீத் கானோட ரீசன்ட் ஃபார்மே அந்த அளவுக்கு பெருசா வர இல்ல. அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஐபிஎல்ல ஆல்ரெடி நல்லா போட்டுட்டு இருக்க பவுலர்ஸே இந்த அடி வாங்கும்போது எனக்கு ரஷீத் கான் மேல பெரிய ஹோப் இல்ல. பட் இந்த சீசன் ஸ்பின் அடிக்கிற மாதிரியே தெரியல சுத்தமா. ஒரு மேட்ச் வந்து முல்லன்பூர்ல தான் நடக்க போகுது, அகமதாபாத் கிடையாது. அகமதாபாத்லயாவது அவங்களுக்கு ஆனா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 150 அப்படிங்கிறது வந்து ஒரு கீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். irrespective ஆஃப் பிச் அண்ட் கிரவுண்ட் 150ங்கிறது எல்லாருக்குமே ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு டஃபா தான் இருக்கும். மயாங்க் யாதவ் பிரேக் அவுட் சீசன் வந்து எப்படி இருந்தாரு, ஒரு ஃபயரா இருந்தாருல, அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. சோ மயாங்க் யாதவ் சாரி அசோக் சர்மா எப்படி ஆடுறாரு பாக்கணும். முல்லன்பூர்ல வந்து சஹல் வந்து எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காரு, அவர் எப்படி நல்லா பண்றாரு பாக்கணும். இது வந்து எப்படி இருக்குன்னா எல்லா டீமுமே ஆன் பேப்பர் பார்க்க வேற மாதிரி இருக்கு. மேட்ச் நடந்தாதான் வந்து ரியல் ஃபேஸ் என்னன்ற மாதிரி தெரியுதுன்றதுனால எல்லா மேட்சையும் சாரி எல்லா டீமையும் ஒரு மேட்ச் பார்த்துட்டா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்படி நாளைக்கு ஒரு 2 டீமை பார்க்க போறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் 150 பேஸ்ல போடுற இந்தியன் பேசர்ஸ் யாருக்குமே வந்து ஒரு லாஞ்சேவிட்டி இல்லை ரொம்ப நாளா. எனக்கு ஏதோ இந்த அசோக் சர்மா கிட்ட அந்த லாஞ்சேவிட்டி வருமோ அப்படின்ற ஒரு ஹோப் தெரியுது. அது நடக்குதான்னு பார்ப்போம். நாளைக்கு மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன நடக்குது, யார் நல்லா ஆடுறா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ணதுக்கு. அடுத்த மேட்ச்ல சந்திப்போம்.